மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்து பேங்க் எக்ஸாம்க்கு தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பேங்க் எக்ஸாம்க்குள்ள தான் நான் போறேன். என்னோட கோல் வந்து நான் பேங்க் வேலைக்கு போறது தான் அப்படின்னு நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து என்னை வீட்ல படிக்க சொன்னாங்க. அதனால நான் படிக்கிறேன். அதனால சும்மா படிக்கணுமேன்னு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கான வீடியோ இது இல்ல. இது வந்து யாருக்கானது அப்படின்னா, பேங்க் எக்ஸாம் தான் என்னோட டார்கெட்டு. நான் அதுதான் கிளியர் பண்ணியே ஆகணும். அத தவிர எனக்கு வேற எந்த ஃபோக்கஸுமே கிடையாது. நான் அத மட்டும் தான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் தான் என்னோட லைஃப் டைம் கோலா இருக்கும் அப்படின்னு நினச்சு யாராவது படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும், உங்களோட ப்ரிப்பரேஷன வந்து நீங்க வந்து கரெக்ட்டான வழியில கொண்டு போறதுக்கும், நம்ம கிராக் வித் ஜாக் சைட்லருந்து நம்ம நெறைய சப்போர்ட்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த சப்போர்ட்டான விஷயம் தான் வந்து நம்மளோட ராயல் பாஸ்ன்ற விஷயம். ஸோ இது என்னது அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு யாருக்கா ராயல் பாஸ் தேவைப்படுதுன்னா, பர்ச்சேஸ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வேண்டுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் எனக்கு தேவைப்படாது. அத பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ நான் எனக்கு டெஸ்ட் சீரிஸ்லாம் தேவைப்படுது. நெறைய டெஸ்ட்லாம் நான் போட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ அந்த டெஸ்ட்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது பேக்கேஜஸ் இருக்கா? ஸோ எனக்கு வந்து சும்மா ஒரு இப்போ எக்ஸாம் பீரியடுக்கு மட்டும் எனக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருந்தாலே பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஸ். ஸோ நம்மளோட டெஸ்ட் பேக்கேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1399க்கு வெறும் 9 மந்த்ஸ்க்கே உங்களுக்கு டெஸ்ட் பேக்கேஜ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு இதில ஆட் ஆகி வந்துரும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். டாபிக் டெஸ்ட்டா இருக்கட்டும், செக்ஷன் டெஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து மாக் டெஸ்ட்டா இருக்கட்டும். எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து 9 மந்த்ஸ்க்கே வெறும் 139க்கே வந்து நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஸோ இல்ல சார் எனக்கு ஓவராலா எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ராயல் பாஸ்ன்ற விஷயத்துக்குள்ள போணும். ஸோ அது வந்து 12 மந்த்ஸ்க்கே வந்து உங்களுக்கு 999 தான். ஸோ நம்மளோட பேக்கேஜ் எதுவுமே வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்கணும். எல்லாரையும் போய் அத ரீச் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா தான் ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு இது வச்சு தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி தான் இந்த ராயல் பாஸ நம்ம கொண்டு வந்திருக்கோம். 12 மந்த்ஸ்க்கு வெறும் 999 எப்பயும் வந்து 1899 இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆஃபரா வந்து 999க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ராயல் பாஸ் வந்து 999ல என்னென்ன வரும் அப்படின்னா, பேசிக்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்துரும். சரியா? ஸோ இப்போ வந்து பிடிஎஃப் கோர்ஸ் வந்துரும். மாக் டெஸ்ட் சீரிஸ் வந்துரும். கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் வந்துரும். பண்டில் பெய்ட் பிடிஎஃப் வந்துரும். ஸோ இந்த வீடியோ கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்க்கான எல்லாமே இருக்கும். நீங்க ஆப்டி, இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ் எல்லா டாபிக்ஸும் இருக்கும். ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அ அ நம்ம பேசிக்ஸ் லெவல் பிடிஎஃப் கோர்ஸா இருக்கட்டும், பிகினர் லெவல், பிரிலிம்ஸ் லெவலு, மெயின்ஸ் லெவலு, செக்ஷன் வைஸ் பிடிஎஃப், டாபிக் வைஸ் பிடிஎஃப், மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இந்த மாரி எல்லா பிடிஎஃப் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. அதுபோக மாக் டெஸ்ட் சீரிஸ் எக்ஸாம் வருதுன்னா, அதுக்கு ஏத்த மாரி மாக் டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு குடுத்துரும். ஸோ இந்த மாரி எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த அ ராயல் பாஸே வந்து உள்ளடக்கி வச்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ராயல் பாஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸும் இதுல வந்துரும். சரியா? அந்த 139 சொன்ன டெஸ்ட் சீரிஸும் இதுல ஆட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க கவலைப்படவே தேவைப்படாது. ஸோ 12 மந்த்ஸ்க்கு 1 இயர்க்கு வந்து நீங்க பேங்க் எக்ஸாம் 1 இயர்ல நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ராயல் பாஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களோட ஸ்பீடுக்கும், உங்களோட ஃபோக்கஸுக்கும் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ முடியாத விஷயம் கிடையாது. 1 இயர்ல கிளியர் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா வந்து அதுக்கான எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், ஸோ எவ்வளோ கரெக்ட்டா படிக்கிறோம், நேர்த்தியா படிக்கிறோன்றதுல தான் இருக்கு. ஸோ அந்த மாரி படிங்க. கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுது, வேற ஏதாவது நீட் இருக்கு. ஸோ இந்த மாரி எனக்கு இந்த பேக்கேஜஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அத நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அதற்கான விஷயத்தையும் நம்ம கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடியில மெசேஜ் பண்ணுங்க. DAV_3073 அதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்பனாலும் சொல்லுங்க. எந்த மாரி பேக்கேஜஸ்னாலும் சொல்லுங்க. நம்ம ரெடி பண்ணி குடுக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதற்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஏதாவது டவுட்ஸோ, க்வெரீஸோ இருந்துச்சுன்னா எப்பனாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே. டாடா. பாய். சி யூ.